கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. 11க்கும் 12க்கும் ரெண்டுமே சேர்த்து இந்த வீடியோவில் போட போகிறேன். அதனால் ரெண்டு பேருமே பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோட்டையில் பல வீடியோக்கள் வரப்போகுது, பல இம்பார்ட்டன்ஸ்கள் வரப்போகுது. நீங்கள் கோட்டையில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்க ப்ளீஸ். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் போட்டுறேன், அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் ஒரே வீடியோவில் ஒரு 3-4 நிமிஷத்தில் 12th சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் 11th யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு 11th பின்னாடி பாருங்கள். 12th பார்த்துருந்தீங்க பாருங்கள். சொல்லிட்டேன். 5 மார்க்ஸு இருக்கிறதே 20 5 மார்க் கூட இருக்காது. ரொம்ப சிம்பிள். 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 12th வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு வித் டைப் வித்தவுட் டைப் பேராமீட்டர், பியூர் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன். தமிழ் மீடியம் இருக்கனால இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்க. சாப்டர் 2ல் ஃபெசிலைட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் லிஸ்ட்டு. சாப்டர் 3ல் LEGB அந்த கேட்டஸ் ஆஃப் மாடல். அடுத்து சாப்டர் 4ல் கேட்டஸ் ஆல்காரிதம், லீனியர் சர்ச், பைனரி சர்ச், பபிள் சார்ட் ஈஸி. சாப்டர் 5ல் இன்புட் ஃபங்க்ஷன், பிரிண்ட் ஃபங்க்ஷன், டோக்கன்ஸ். எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினிஷன். அதாவது இப்போ இன்புட் ஃபங்க்ஷனே எடுத்துக்கோங்களேன். இன்புட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு சின்டாக்ஸ் எழுதி ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதினாலே அவங்க மார்க் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை தான் அவங்க எதிர்ப்பாங்க. டோக்கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டிங் எழுதி அது என்னென்னு சொன்னால் போதும், சும்மா வளவள கொலவளன்னு எல்லாமே எழுத வேண்டாம். சாப்டர் 6 வந்து ஃபார் லூப்னா என்ன, ஃபார் லூப்போட சின்டாக்ஸ், ஃபார் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் லூப்பை ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு எழுத வேண்டியதான். இஃப் எல்ஸ் எல் இஃபும் அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி டீசெண்டாக எழுதினா போதும், 5 மார்க் கிடச்சிரும். ஸ்கூலில் போராட்டினா விடுங்க, பப்ளிக்கில் போட்டுருவாங்க. ஸோ சாப்டர் 6. சாப்டர் 7 வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த டைப்ஸோட பேர் எழுதுனாலும் 2 மார்க் பப்ளிக்லாம், இருந்தாலும் நல்லா படிங்க. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ஈஸி, LEGB படித்தாலும் ஈஸி. பில்டின் ஃபங்க்ஷன் 4 கமெண்ட் அதை எழுதணும், ரொம்ப ஈஸி. சின்டாக்ஸ் அந்த கமெண்ட் என்ன யூஸு. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அதோட எக்ஸாம்பிள். சாப்டர் 8 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். எல்லா டைப்போட ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாலே போதும். அந்த ஸ்ட்ரிங்னா என்ன, கன்கான்டினேஷன்னா என்ன, ஸ்லைசிங்னா என்ன அப்படின்னு எழுதிட்டு அதோட சின்டாக்ஸ் அதோட ப்ரோக்ராம். சாப்டர் 9 லிஸ்ட்டு இன்சர்ஷன் எலமெண்ட்டு. இது ஈஸி. நெஸ்டட் டியூபிள் என்ன எக்ஸாம்பிள், ஈஸி ஒரு ப்ரோக்ராமு. செட் ஆப்ரேஷன், எல்லா செட் ஆப்ரேஷனுக்கும் டயக்ராம் தேவை. டயக்ராம் வர்றது ஒரு சின்ன ப்ரோக்ராமு, சின்ன சின்டாக்ஸ் இருக்காது ப்ரோக்ராம். அந்த யூனியன்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்ன, அப்புறம் ஒரு டயக்ராம். அந்த ஒரு லைன் மட்டும் போதும், சும்மா கண்டதெல்லாம் எழுத வேண்டாம் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் டயக்ராம் வரைஞ்சு ப்ரோக்ராம். செட் ஆப்ரேஷன். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அதோட சின்டாக்ஸு ப்ரோக்ராமு. அதே மாதிரி டிஸ்ட்ரக்டர் என்ன, அது சின்டாக்ஸு ப்ரோக்ராம், அவ்வளோதான். ஸோ சாப்டர் 11ல் சாப்டர் 10ல் இருக்கக்கூடிய இது சாப்டர் 11 இருந்தால் தான் இருக்கும். இருந்ததுன்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் ஃபஸ்ட் கொஸ்டின், DBMS RDBMS டிஃப்ரென்ஸு, ரிலேஷன் மேப்பிங் செகண்ட் கொஸ்டின். இதெல்லாமே ஈஸி. டயக்ராம் ஓரியன்டாக படித்தா போதும், டிஃப்ரென்ஸில் 5 பாயிண்ட் போதும். ஸோ உங்களுக்கு இருக்கிறதே கம்மி தான். அடுத்த 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா சாப்டர் 1லேருந்து 5 வரைக்கும் எல்லாமே படிச்சிருங்க. நான் சொல்கிற எல்லாமே படிச்சிருங்க. அப்புறம் நான் சொல்கிறேன் இருங்க. சாப்டர் 8ல் படிச்சுக்கோங்க, சாப்டர் 10ல் படிச்சுக்கோங்க, சாப்டர் 9ல் படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மட்டும் படித்தாலும் 5 2 மார்க் 5 மார்க் எழுதலாம். கம்பல்சரி வேணால் நான் சொன்னது எல்லாமே படிச்சிங்கன்னு எழுதலாம். 2 மார்க் 3 மார்க். சாப்டர் 1ல் இது ரோமன் நம்பர் 2னா 2 மார்க், ரோமன் நம்பர் 3னா 3 மார்க். சாப்டர் 2ல் இது. ஸோ சாப்டர் 1 2லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த 5 மார்க் படித்தாலே அந்த 2 மார்க் 3 மார்க் அதிலே இருக்கும். சாப்டர் 3ல் இது, சாப்டர் 4ல் இது, சாப்டர் 5. நான் எனக்கு என்னையே கேட்டிங்கன்னா சாப்டர் 5 முடி பக்காவாக நல்லா தரவாயிரும். 5 மார்க் படிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் படி, ஏன்னா அதிலே ஆன்சர் இருக்கும். சாப்டர் 6ல் கொஞ்சம் நிறையா இருக்க மார்க்கும் நான் ஈஸி தான். சாப்டர் 7மே நிறையா இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. சாப்டர் 8ல் டீட்டெயிலே எல்லாமே 2 மார்க் 3 மார்க் வந்துடும். சாப்டர் 8 ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. நல்லா படிக்கக்கூடிய பசங்க எல்லாமே படிங்க. சாப்டர் 9மே ஈஸி தான். அந்த டீட்டெயிலே வந்து செட் ஆப்ரேஷன் அந்த அந்த டிக்ஷனரி லிஸ்ட்டு, நெஸ்டட் டியூப்பிளோட அட்வான்டேஜ், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்டர் 10 அது கம்மியான கொஸ்டின்ஸ் தான். சாப்டர் 11ல் இருந்தால் தான் இருக்கும், இருந்ததுன்னா படிச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இதுதான் 2 மார்க் 3 மார்க்கோட இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி இதுலேருந்து தான் வரும், இந்த புக் பேக்லேருந்து தான் வரும். ஓகே, பெருசாக ஒன்றும் இல்லை. 11th ஸ்டாண்டர்டு பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கன்னா சரிங்களா, லைக் பண்ணுங்கள். 5 மார்க்கு ஒரு 15 5 மார்க் இருக்கும். பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன், இந்த 2 5 மார்க் ஃபஸ்ட்டு சாப்டர். சாப்டர் 2ல் 2 சாப்டர் 2ல் 2 பிரியுது. அதில் செக்ஷன் Dயில் 3rd கொஸ்டின். சாப்டர் 2ல் செக்ஷன் Dயில் ஃபண்டமெண்டல் கேட்ஸ், டெரிவேட்டிவ் கேட்ஸ். சாப்டர் 3ல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், டைப்ஸ் ஆஃப் ரோம். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் இருக்கனால இங்கே புக் பேக் நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 4ல் கான்செப்ட் ஆஃப் OS, அதோட அட்வான்டேஜ். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஈஸி. சாப்டர் 5ல் விர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர். அவ்வளோதான். இந்த 5 லெசன்லேருந்து உங்களுக்கு 3 5 மார்க் எழுத முடியும், நான் சொன்னது படிச்சிங்கன்னா. சாப்டர் 6 7 8 நல்லா படிக்க முடிஞ்சால் படிக்க முடியாத பையன், ரொம்ப முடியல சார்னா இந்த மொத்தம் 4 கொஸ்டின் சொல்லியிருக்கேன், வேண்டாம். ஆனால் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க படிங்க. சாப்டர் 9ல் பைனரி ஆப்ரேட்டர், டைப்ஸ் ஆஃப் எரர் கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும்.
சாப்டர் 9 ரெண்டாக பிரியுது. செக்ஷன் சியில் யூனரி அண்ட் பைனரி ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ஈஸி. சாப்டர் 10ல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், என்ட்ரி கண்ட்ரோல் லூப் ரொம்ப ஈஸி. ஸோ என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா வைன்னு, டூ வைல் லூப்னா என்ன, அதோட சின்டாக்ஸ் ஒரு சின்ன ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரேக்கு கண்டினியூ, புக்கின் கொஸ்டின் 5 மார்க்கில் கேட்பாங்க. பிரேக்கு கண்டினியூ சாப்டர் 11 இருந்தால் தான் இருக்கும். இருந்ததுன்னா உங்கள் ஸ்கூலில் இருக்குதுன்னு சொன்னால் கால் பை வேல்யூ கண்டிப்பாக வந்துடும். அப்படின்னா என்ன, சின்டாக்ஸு ப்ரோக்ராம், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், அந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம், ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா 6, 7, 8 படிக்க வேண்டாம். நீ ஃபஸ்ட்டு 5 சாப்டர் படித்து 9, 10 மட்டும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சினாலே, பிரேக்கு கண்டினியூலாம் படிச்சினாலே 5மே எழுத முடியும்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. 11th ஸ்டாண்டர்ட் 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் படிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் படிங்க, ஈஸியாக இருக்கும். ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா இங்கே டிக் பண்ணிக்க பாரு, அந்த சாப்டர் மட்டும் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே படித்தா போதும். சரியா? ஃபஸ்ட்டு 5 சாப்டர் படிச்சிரு, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் 9, 10 படிச்சிரு, இவ்வளோதான். 6, 7, 8 வந்து வேணாம். யாருக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு. சாப்டர் 1ல் செக்ஷன் பி, செக்ஷன் சி இதெல்லாம் பேசிக் கொஷின் படிச்சிரு. சாப்டர் 2மே பேசிக், சாப்டர் 2மே ஈஸி தான். அதாவது சாப்டர் 2 ரெண்டாக பிரியுது. ஒன்று கேட்ஸ் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று இந்த நம்பர் சிஸ்டம், பைனரி நம்பர் சிஸ்டம். சாப்டர் 3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. சாப்டர் 4மே ஈஸி, 5 ஈஸி. ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் நான் செக்ஷன் பினா 2 மார்க்கு, செக்ஷன் சினா 3 மார்க்கு நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 6 உங்கள் புக் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 6 சின்ன சாப்டர், ஈஸி. சாப்டர் 7ல் ஒரு 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், 2 மார்க் 3 மார்க்கு. சாப்டர் 8லையும் 2 மார்க் மட்டும் தான் இருக்குது, 3 மார்க் வேணாம். ஸோ சாப்டர் 9ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன் பியில் 2 மார்க், செக்ஷன் சியில் 2 மார்க்கு. சாப்டர் 9 ரெண்டாக பிரியுது. செக்ஷன் பியில் 2 மார்க்கு, செக்ஷன் சியில் 3 மார்க்கு. சாப்டர் 10ல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செக்ஷன் பி. இதில் வந்து அவுட்புட் கேட்கலாம், இல்லை ப்ரோக்ராம் எழுத சொல்லலாம், அந்த மாதிரி 3 மார்க்கில் இப்படி தான். சாப்டர் 11ல் வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் தான் இருக்கும். இருந்ததுன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து இதுவும் வந்துடும், கம்பல்சரி வந்துடும். ஸோ நல்லபடியாக படிங்க. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 பேருமே நல்லா படிச்சுக்கோங்க. 2 பேரும் கேட்டுட்டு இருந்தீங்க, படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.